இதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் இன்னொருத்தருடைய நிழலை தேடணும். விலங்குல பாருங்களேன், ரஜினி சிஸ்டருக்கு விலங்குல பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன தேடணும்? வசனம் உனக்கு புரியுதாமா? அந்த வசனத்தை நீ வாசிமா பார்க்கலாம். 23 உயரமான பர்வதத்தில் உன்னை நாட்டுவேன். அது என்ன கேதுருவாகும்? மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகல பட்சிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். இன்னைக்கு வேணா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ வேறு ஒரு நிழலை தேடலாம். ஒரு நாள் வரும், கேதுரு மரம் எப்படி மகிமையான கேதுருவா இருக்குமோ அதே போல ஆமா இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை மகிமையான கேதுரு மரத்தை போல மாற்றுவே. உன்னுடைய நிழலில் எப்படி அநேக பட்சிகள் தங்குமோ, அதன் கிளைகளிலே நிழலிலே தாபரிக்குமோ அதே போல உங்க சொந்த பந்தங்கள், உங்க இரத்த கலப்புகள் உங்க நிழலில் வந்து தங்கும்படியாக கர்த்தர் உன்னை மகிமையான கேதுருவாய் கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருப்பீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ஒரு ஆர்ப்பரிப்பு. அல்லேலூயா. உங்க நிழலை தேடி வர போறாங்க. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். நாம என்னன்னா அவசரம். என்னது அவசரம்? இது வேற ஓடிட்டு இருக்குதா? சோத்திரம்.